நம்ம வீட்டு புது உறவுகளை பார்க்கலாமா? ஆமாங்க, நம்ம வீட்டுக்கு 3 புது கெஸ்ட் வந்திருக்காங்க. என்னென்னா பார்த்தாலே தெரியுது இவங்கெல்லாம் கெஸ்ட்டானா. ஆனால் இவங்க கூட நான் முன்னாடி தனியாக இருக்கிறப்பெல்லாம் இவங்க கூட தான் பேசிகிட்டு இருப்பேன். என் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன். பேர் வேறு வச்சுருப்பேன், பிளாக்கி, ப்ரௌனி, ஒயிட்டின்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்கப்போ நான் பின்னாடி உட்காந்தேன்னா எனக்கு இவங்க பார்க்கும்போது எனக்கு அந்த விஷயத்துலேருந்து டைவர்ட் ஆகிடுவேன். ஆக்சுவலாக முன்னாடியே நாங்கள் கோழி வளர்த்துட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக நாயெல்லாம் பிடிச்சதுனால விட்டுட்டோம். சரின்னு திரும்ப ஹஸ்பண்ட் வாங்கி விடுமா, வீட்டில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கும்போதே திரும்ப ஒரு 3 பேர் வாங்கிட்டு விட்டுட்டோம். என்னென்னா கவுண்டமணி சொல்கிற மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இவங்க வீட்டில் இருப்பாங்க. 6 மணிக்கு அப்புறம் எங்கே போகிறாங்கன்னு கண்டே பிடிக்க முடியல. ஒரு வாரமாக நானும் போராடிட்டு இருந்து ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டேன். எங்கன்னு பார்த்தா மண்டையில் இருந்த கொண்டையை காணன மாதிரி கொய்யா மரத்தில் தாங்க அடைஞ்சிட்ருக்கு. நானும் என்னடா எங்கே தான் போகுது, நாய் பிடிச்சிருமோ இல்லை பூனை பிடிச்சி சாப்பிட்ருமோன்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன். கடைசியில் இன்றைக்கி தான் நான் கண்டுபிடிச்சோம் எங்கே அடையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மரத்தில் அடையிறது ஒரு வழியாக சேஃபு தான், ஏன்னா நாய்ங்க பூனை எல்லாத்திட்ட இருந்தும் தப்பிச்சிரும். ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம் சோழர்கள் வந்த இடத்த. ஒருத்தங்களாம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட்டு இன்னொரு விளாகில் பார்க்கலாம்.